ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் வினோத். வெல்கம் டு வினோத் மீடியா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்டில் வந்து கேட்டிருந்தாரு. இந்த மாதிரி வந்து ப்ரோ நான் வந்து மொபைல் சர்வீஸ் ஷாப் ஓப்பன் பண்ண போகிறேன். இதை எப்படி நான் பண்ணணும் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலன்னு சொல்லியிருந்தாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவருக்கும் சரி புதுசாக வந்து மொபைல் இப்போ சர்வீஸ் ஷாப் ஏதோ பண்ண போகிறோம் சொல்லிட்டு ஒரு ஐடியா இருப்பீங்க. ஷாப் எப்படி ஓப்பன் பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு ஐடியா இருப்பீங்க. உங்களுக்கு தான் சரி, உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க என்னோட அனுபவத்தையும் என்னுடைய தனிப்பட்ட கருத்தையும் தான் நான் உங்கள்கிட்ட இப்போ ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நீங்கள் மொபைல் சர்வீஸ் இல்லாமல் மற்ற எந்த தொழில் நீங்கள் ஆரம்பித்தாலுமே சரி, அந்த தொழிலை பற்றி ஒரு பாதியாவது உங்களுக்கு வந்து அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து ஒரு மொபைல் சர்வீஸ் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் வச்சுட்டீங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா, இப்போ ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டிடியூட் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ மொபைல் சர்வீஸ் இருந்தாலும் சரி, இப்போ அதர் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சர்வீஸு, அந்த மாதிரி இது பேஸ் பண்ணி சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் இருக்குது. ஒரு ட்ரைனிங் ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் சிறு சிறு வியாபாரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய தொழில் சம்மந்தமான இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் இருக்குது. அதில் உங்களுக்கு வந்து நல்ல கோச்சிங் சர்வீஸ் வந்து எங்கே பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் அதில் போய் ஜாயின் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா சில இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து சொல்லக்கூடாது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மொபைல் இப்போ இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சுட்டு அவங்க வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா ஆளுங்களை உள்ள தள்ளிட்டு அவங்ககிட்ட இருக்கிற பொருளை வந்து நீங்கள் வந்து முடிக்கும் போது நீங்கள் வாங்கணும். அப்படி வாங்கினா தான் அவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணணும் சொல்லிட்டு அந்த மாதிரி சில இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இடத்துல பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாமல் நல்ல கோச்சிங் சென்டர் எங்கே இருக்குது சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் வந்து அதில் வந்து ஜாயின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் ஸ்டார்டிங்கில் இப்படி தான் ஒரு கோச்சிங் சென்டரில் உள்ளே போய் நான் சேரும்போது அங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஃபீஸ் கட்டிட்டேன். அது இல்லாமல் அங்கே நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க பார்த்தீங்களா சார், அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணணும், நீங்கள் எனக்கு எக்ஸ்ட்ரா பர்சனலாக நீங்கள் பே பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து சில விஷயம் நிறைய விஷயம் சொல்லித் தருவேன் அப்படி சொல்லிட்டு என்கிட்ட ஒருத்தர் காசுலாம் ஆட்டி போட்டார். நானும் அதை நம்பி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, எப்பயுமே நீங்கள் ஒரு தொழில் கல்வி நீங்கள் கற்றுக்கும் போது சில பல இந்த மாதிரி தான் விஷயம் நடக்கிறது சகஜம் தான். அதில் நீங்கள் எப்படி வந்து நீங்கள் தாப்பி வரணும்னா, இந்த மாதிரி நல்ல இது தெரிஞ்சு இப்போ யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா சில வீடியோஸ் வரும், அது கீழே கமெண்ட்ஸ் வரும், அதெல்லாம் பார்த்துட்டு நேரில் போய் நீங்கள் நல்லா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜாயின் பண்ணுறது தான் எப்பயுமே நல்லது. இப்போ மொபைல் சர்வீஸ் நீங்கள் வந்து கற்றுக்கிட்டீங்க, ஓகேவா? என்னுடைய சஜஷன் பார்த்தீங்கன்னா மொபைல் சர்வீஸ் கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து ஷாப் வந்து ஓப்பன் பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். இல்லைனா அதை பற்றி ஒரு பாதி விஷயமாவது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் வந்து இதுவே நீங்கள் மொபைல் சர்வீஸை கற்றுக்காமல் நீங்கள் எடுத்தோடனே ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் போர்டையும் வச்சுருவீங்க. போர்டையும் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வரும்போது உங்களுக்கு எதுவுமே பேசுறது. அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க, வேற ஒருத்தர் நம்பி இருப்பீங்க. அப்போ வேற ஒருத்தர் நம்பி இருக்கும்போது அவரால் வந்து பார்த்தீங்கன்னா சில பல பிரச்சனைலாம் உங்களுக்கு வரும். ஏன்னா அந்த ஃபீல்டில் தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து உள்ளே வந்து பேச முடியும். எந்தெந்த ஃபால்ட் என்ன இருக்குது சொல்லிட்டு நீங்கள் பேச முடியும். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து ஒரு மொபைல் ஃபீல்டில் நீங்கள் உள்ளே போகும்போது அந்த சர்வீஸை வந்து நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கின்னு பேசிக்காவது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கின்னு நீங்கள் ஷாப் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டூல்ஸை பொறுத்த வரைக்கும் லோ ரேஞ்சிலேருந்து ஹை ரேஞ்ச் வரைக்கும் நிறைய ரேட் வரும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளோயர் மிஷின் இருந்தாலும் சரி, அது வந்து பார்த்தீங்கன்னா 1500 கிட்டத்தட்ட ஒரு 15,000 20,000 வரைக்கும் நம்ம ரேட் இருக்கும். ஆனால் நீங்கள் அதை எப்படி சூஸ் பண்ணுன்னா, நீங்கள் வந்து லோவும் போக தேவையில்ல, ஹையும் போக தேவையில்ல, மிடில் இருக்கிற அந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு 6,500 ஒரு ப்ளோயர் மிஷின் இருக்குது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி நீங்கள் பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒரு கரண்ட் சேஞ்ச் பண்ணாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ண மாதிரி இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அதில் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரோ ஆகிட்டீங்க, ஒரு நல்ல இதுவாகிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஐரன் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து எடுத்த உடனே நீங்கள் லோவில் பண்ணீங்கன்னா, இப்போ அந்த 1500ல நீங்கள் ப்ளோயர் மிஷின் பண்ணி நீங்கள் இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா கரண்ட்லேருந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா போர்டு ப்ராப்ளம் வர நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு மிடிலான வந்து நீங்கள் டூல்ஸ் ஏற்றினா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மொபைல் சர்வீஸுக்கு தேவையான டூல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சசரிஸ். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெட்செட்டு, சார்ஜரு, பின்னு, டைப் சி பின்னு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பொருள் வரும். அதுலேயும் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ரொம்ப லோவும் போத்தல, ஹையும் போத்தல, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியமான நல்ல பொருளாக நீங்கள் வச்சு நீங்கள் அதில் உங்களுக்கு ஏற்ற மாரி உங்கள் கடைக்கு ஏற்ற மாரி நீங்கள் ஒரு மார்ஜின் வச்சு பண்ணீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வர வைப்பாங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப லோ ரேஞ்சில் பொருளை எடுத்து நீங்கள் அதை சீப்பான ரேட்டு கொடுத்தாலும் சரி, நீங்கள் அவங்க போயிட்டு ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா பொருள் வீணாயிடும். அப்புறமா வந்து திருப்பி அந்த கடைக்கு வரமாட்டாங்க. இவங்ககிட்ட எப்போ போனாலுமே வந்து லோ ப்ரைஸ் தான் இருக்குது, அதாவது நல்ல குவாலிட்டி இல்லை சொல்லிட்டு அவங்களுக்கு மைண்ட் செட் அப்படி ஆகிடும். அதுக்கு நான் சொல்கிறேன், ஒரு மீடியமான பொருளை செலக்ட் பண்ணி நீங்கள் அதை வச்சு நீங்கள் சேல்ஸ் பண்ணால் உங்களுக்கு இது வந்து அடிஷ்னல் பெனிஃபிட்டாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் கவர் நீங்கள் வாங்குறீங்களா, அது வந்து உங்களோட ஒப்பீனியன், உங்களுக்கு கடைக்கு ஏற்ற மாரி. எனக்கு பர்சனலாக என்ன சொல்கிறேன்னா, இப்போ நான் மொபைல் கவர் வாங்கி உங்களுக்கு பேக்கில் பார்த்தா தெரியும் வாங்கியிருக்குது. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா
எல்லாமே கவர் ஓடும்னு சொல்லிட்டு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா, இப்ப சார்ஜ் ஏறுச்சுனாலும் சரி, அது என்னைக்கா இருந்தாலும் அத நம்ம சேல்ஸ் பண்ணிடலாம். பட் இந்த கவர்லாம் பார்த்தீங்கன்னா, மாடல் வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மாசத்துக்கு, இல்ல ஒரு 6 மாசத்துக்கு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா, கவரோட டிசைன் மாறினே இருக்குது. அப்டேட் ஆயினே இருக்கிறதுனால, இப்ப ஒரு கஸ்டமர் வராங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, Redmi 9ன்னு ஒரு மாடல் இருக்குன்னா, அந்த மாடலுக்கு நம்ம ஒரு 10 கவர் எடுத்து கஸ்டமர்ட்ட குடுத்தோம்னா, 10 கவர் செலக்ட் பண்ணி பார்த்துட்டு 10மே அவங்களுக்கு பிடிக்காம இருக்குது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த கவர்ல வந்து நீங்க இன்வெஸ்ட்மென்ட் நீங்க கொஞ்சம் குறைக்கலாம். இல்லையா நீங்க கவரே வாங்காம, நீங்க வந்து மத்த பொருள் நீங்க ஆக்சஸரீஸ் வாங்கி வச்சு நீங்க பண்ணாலும், உங்களுக்கு வந்து பெனிஃபிட் இருக்கு. ஓகே மீன்ஸ் இப்ப நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்ப நான் வந்து ஊருக்குள்ள கடை வச்சுக்கிறதுனால, அடிஷனல் பிசினஸ் பண்றேன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஜெராக்ஸ் வச்சிருக்கேன், பிரிண்ட் அவுட் அந்த மாரி அடிஷனல் பிசினஸ் பண்றேன். இன்னும் ஒரு சில பிசினஸ்லாம் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு இத பத்தி டீட்டெயில் ஏதாவது வேணுங்களா? கண்டிப்பா நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. நான் வந்து என்னென்னலாம் அடிஷனல் பிசினஸ் பண்றேன்னு சொல்லிட்டு, நான் உங்ககிட்ட சொல்றேன். முக்கியமான விஷயம் நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். இப்போ நீங்க எல்லாமே பிரிப்பேர் ஆயிட்டு நீங்க ஒரு ஷாப் வைக்கிறீங்கன்னா, உங்களுக்கு ஷாப் எங்க வச்சா ஓடும்னு சொல்லிட்டு செலக்ட் பண்றது அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஆள் நடமாட்டம் அதிகமா இடத்துல நீங்க ஷாப் வச்சீங்கன்னா, உங்களுக்கு பிசினஸ் ரன் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன் சொல்றேன்னா, இப்போதைக்கு நம்மளுடைய மொபைல் சர்வீஸ பொறுத்தவரைக்கும் காம்படிஷன் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குது. பார்த்தீங்கன்னா, 2 மாசத்துக்கு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு கடை நியூவா வந்துட்டே இருக்குது. ஓகே. காம்படிஷன் முக்கியம் இல்ல. நம்ம காம்படிஷன் எந்த அளவுக்கு பெருசாகுதோ, அதுக்கேத்த மாரி நம்ம டெக்னாலஜி வளர்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. டெக்னாலஜி மீன்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துலயும் அப்டேட்டா இருக்கிறது. இப்போ ஒரு பொருள் ஒரு ஆக்சஸரீஸ்னா அத பத்தி அப்டேட்டா இருக்கிறது. அத பத்தி நீங்க வந்து கஸ்டமர்ட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுலாம் வந்து நீங்க டெக்னாலஜியா நீங்க பக்காவா நீங்க யோசிச்சு நீங்க எல்லாமே பிளான் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு நீங்க உங்க சைட்ல நீங்க சக்சஸ் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஓகே ஃபிரெண்ட்ஸ். இந்த தகவல் போதுமானதா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மேலும் இத பத்தி உங்களுக்கு ஏதாவது டீட்டெயிலா ஏதாவது வேணும்னா, கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு தெரியப்படுத்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த மொபைல் சர்வீஸ் ஃபீல்ட பொறுத்தவரைக்கும் நெறைய பேர் எல்லாருமே அவங்கவங்க விதத்த சொல்லியிருக்காங்க. நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்துலாம் சொல்றேன் சொல்லிட்டு திருப்பி நான் சொல்லிக்கிறேன். ஓகே ஃபிரெண்ட்ஸ். உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.